வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு ரவா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு 10ல இருந்து 12 தோசை சுடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். 1/2 கப் ரவை, 3ல 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் உப்பு, அது போக 8ல 1 ஸ்பூன் காயப்பொடி. முதல்ல நம்ம ரவா தோசைக்கு தேவையான மாவு தயார் பண்ண போறோம். அது ரொம்ப சிம்பிள். நான் இப்ப சொன்ன எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்துல ஒண்ணா கலந்துக்க போறோம். அரிசி மாவு, மைதா, ரவை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை, உப்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து கலந்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நம்ம மாவு தயார் பண்ண போறோம். தண்ணி இதுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஏன்னா இதுல ரவை இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ தண்ணி ஊத்தினாலும் ஊத்த ஊத்த அந்த ரவை அதை உறிஞ்சிட்டே இருக்கும். அதனால ஒரு 2ல இருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி தாராளமா தேவைப்படும். ஆனா தண்ணியை ரொம்ப அதிகமா ஒண்ணா சேர்த்துறாம ஒரு கப்பா சேர்த்து கலக்கி கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி எல்லாம் கலந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவை விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் ரவை இன்னும் கொஞ்சம் நீர் உறிஞ்சாலும் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு தெரியும். இதுக்கு நம்ம நல்லா தண்ணியா தான் மாவு கலக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசைக்கல்ல நம்ம ஊத்த போறோம். ஒவ்வொரு தோசை விடும் போதும் இந்த மாதிரி மாவை நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் எடுங்க, இல்லைன்னா மாவெல்லாம் கீழேயே தங்கிரும். அதே மாதிரி நம்ம சாதாரண தோசை சுடுற மாதிரி இது ரவுண்டா நம்ம ஊத்திலாம் சுத்த மாட்டோம். அப்படி மேலாப்புல ஊத்தி விடுறது தான். ஊத்திட்டு கொஞ்சம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் மாவு ஊற்றி ஒரு ஷேப் வர அளவுக்கு ஊற்றி எடுங்க. இதுதான் ரவா தோசை சுடுற முறை. இது வேகிறதுக்கு சாதா தோசையோட அதிக நேரம் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளித்து விட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. அது நல்லா முருகி சைட்லேருந்து எல்லாம் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்த உடனே மடக்கி பரிமாறலாம். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தண்ணியாக ஊற்றுறதுனால மொறுமொறுன்னு தான் வரும். ரவா தோசை ரொம்ப எளிமையா தயார் பண்ணி சாப்பிடலாம். சட்னி சாம்பார் கூட பரிமாறுங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இது உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.